ஆண் நெடில் மாமா நெடில், பெண் குரில் மாமா குரில், ஆண் பெண், ஆண் பெண். எவ்வளோ அல்பத்தனமான பிறப்புல்ல அப்படிங்கிற மாதிரி தாங்க இன்றைக்கி நிலமை ஓடிட்டுருக்கு. என்ன தான் சமுதாயத்தில் ஆணும் பெண்ணும் சமம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆணும் பெண்ணும் சமம் தாண்டா, எங்கே வேணாலும் இப்போ இல்லைடா, சமம் சமம் சமம்னு எல்லாருமே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த சமம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியலையா, இல்லை எனக்கு சரியாக அது புரியலையா அப்படின்னு ஒன்று எனக்கு இப்போ புரிய படலை. என்ன பார்த்து சொல்கிற, என்னடா அப்படி சொல்ல வர அப்படின்னா, அண்ட் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பஸ்ஸு சீரீஸ்னு சொன்னல, அதில் செகண்ட் எபிசோட் கூட வச்சுக்கலாம். என்னென்னா, இப்போ பஸ்ஸில் நம்ம நார்மலாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். பஸ்ஸு மூவிங்கில் இருக்குது. நீங்கள் இந்த 2 பேர் சீட்டை உட்காருவாங்கள்ல, அதில் நீங்கள் ஜன்னல் சீட்டை உட்காந்துருக்கீங்க. உட்காந்துருக்கிறப்போ இப்போ பக்கத்தில் உங்கள் சீட்டு பக்கத்தில் ஒரு சீட்டு வேக்கண்ட்டாக தான் இருக்குது. ஒரு அக்கா வராங்க. அந்த அக்கா வந்தவொடனே, தம்பி கொஞ்சம் மாறி உட்காரிங்களாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளும் சரி யாரோ இன்னொரு ஃப்ரெண்டு வருவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு வேறு வழி இல்லைனாலும் சரி அப்படின்னு சொல்லி மாறி பின்னாடி சீட்டில் உட்காருவோம். இப்போ அந்த அக்கா ஜன்னல் சீட்டில் உட்காந்துருவாங்க. இப்போ அந்த பக்கத்தில் ஒரு சீட்டு வேக்கண்ட்டாக தான் இருக்குது. வேறு யாராச்சும் ஒருத்தவங்க வராங்க, ஒரு ஜென்ஸு தான் வராங்கன்னு வச்சுக்க, ஜென்ஸ் தான் வராங்க. அந்த சீட்டை பார்த்துட்டு உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உட்காந்துக்குங்கன்னு அந்த அக்கா சொல்கிறாங்க, உட்காடுறாங்க, அவ்வளோதான். எனக்கு அந்த இடத்துட்ட அசையாக மனமே ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இதில் என்னடா இருக்குது அப்படின்னா, ஏங்க நான் ஏற்கனவே இங்கே உட்காந்துருந்தேன், அவங்களும் ஒத்தாளமாக உட்காந்துருக்காங்க அப்படின்னா, தம்பி எனக்கு கொஞ்சம் ஜன்னல் சீட்டு வேணும்ப்பா, கொஞ்சம் இப்படி மாதிரி உட்காரியான்னு கேட்டால் கூட நான் சரிக்கா உட்காருங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு, தம்பி கொஞ்சம் சீட்டு மாறி உட்கார்றீங்களா அப்படின்னு சொல்லி என்னை மாற வச்சுட்டு நீங்கள் போய் ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு, உங்களுக்கு வேண்டியவங்க யாரும் வரவும் கிடையாது, யாரோ ஒருத்தவங்க தான் அவங்க உங்கள்ட்ட கேட்குறாங்க நான் உட்காந்துக்கலாமான்னு, அவங்கள நீங்கள் உட்கார வைக்கிறீங்க. அப்போ எனக்கு என்னடா அது அப்படிங்கிற கொஷின் மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம மூஞ்சியா அப்படியா இருக்குது, நம்ம என்ன அப்படியே நான் இருக்கிறோம் அப்படிலாம் தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இது நிறைய பேர் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஆக்சுவலாக நடக்கிற உண்மை இதுதான் இன்றைக்கி நிலமை. சரி பார்த்து, இது ஒன்று. 2வது வேறு என்ன சொல்ல வர அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கீங்க, அதாவது 2 பேர் சீட்டில் உட்காந்துருக்கீங்க, சேம் ஜன்னல் சீட்டில் உட்காந்துருக்கீங்க வச்சுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் ஒரு ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டார். இப்போது ஒரு ஸ்டாப்பிங்கில் இன்னொரு பேர் ஏறுறாங்க. அந்த ஒரு 2 பொண்ணுங்க ஏறுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு சீட்டு வேக்கண்ட்டாக தான் இருக்குது. அந்த 2 பொண்ணுங்க என்ன பண்ணுவோம், சரி என் போய் உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வரும். வந்த உடனே நம்மள்ட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. முக்கால்வாசி பேர் வந்து அவங்க கூட ஜகன்னு உட்காந்துடுறாங்க. சரி உட்காந்துட்டாங்க, நம்ம எதுவுமே நினைக்க போகிறதில்ல. சரி உட்காருங்க, யாரும் வேண்டாண்ணா, அது சம்மந்தம் தானே சொல்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டே வருவோம். நம்ம ஸ்டாப்பிங் வந்தோடனே இறங்கிக்க போகிறோம். இதுதான் நடக்குது. ஆனால் இதுவே ரோல் ரிவர்ஸ் மட்டும் ஆச்சுன்னு வைங்க, பஸ்ஸு மூவிங்கில் இருக்குது. 2 பேர் சீட்டில் ஒரு அக்கா உட்காந்துருக்கா, இன்னொரு அக்கா உட்காந்துருக்காங்க. அந்த உட்காந்துருந்த ஒரு அக்கா ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டாங்க. இப்போ ஒரு சீட்டு வேக்கண்ட்டாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஆணும் பெண்ணும் சமம் பார்த்து. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், போன வாட்டி நம்ம பக்கத்தில் ஒரு அக்கா கேட்காம தான் உட்காந்தாங்க, நம்ம போய் கேட்காமலாம் உட்கார வேணாம், அட்லீஸ்ட் கேட்டாச்சு இப்போ உட்காரும் அப்படின்னு நேராக அந்த சீட்டு பக்கத்தில் போவோம். உடனே அந்த ஜன்னல் சீட்டில் உட்காந்துருக்க அந்த அக்கா பின்னாடி நடுவில் உட்காந்துருப்பாங்க. முன்னாடி ஒரு அக்கா உட்காந்துருக்கும். இங்கே வா இங்கே வா இங்கே வா, இல்லாட்டி யாருன்னே தெரியாது, இந்த அவங்கள கூப்பிடுங்க, இந்த அவங்கள கூப்பிடுங்க, இங்கே இடம் இருக்கு, இங்கே வாங்க. யார் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரே ஒரு ஆளை வேலை மெனக்கெட்டு இங்கே இருந்து கையை வச்சு இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே உட்காருங்க அப்படிங்கிறாங்க. அவங்க நான் சீட்டு பக்கத்தில் நிற்கிறேன், நினச்சா உட்காந்துருக்கலாம், இல்லை அவங்கள்ட்ட கேட்டு உட்காரலாம். நான் அங்கே எங்கே அவங்கள்ட்ட கேட்டுருவணும் அப்படின்னு நினச்சி அந்த அக்கா வாங்க 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 அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தன் தெரியாதவங்கள பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. என்ன நியாயமாக இது பர்மா சொல்லு, என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு. இது ஒரு சம்பவம், அது ஒரு சம்பவம்னு இருந்து போச்சு. இப்போது இந்த பஸ்ஸில் போகிறதுக்கே நமக்கு இவ்வளோ நடக்குது. இது இல்லாமல் இன்றைக்கிலாம் இல்லை, ரீசெண்டாக சில மந்த்துகளாகவே நிறைய இஷ்யூஸு பஸ்ஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நோக்கி பஸ்ஸு எங்கே போக போகுது, நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒன்றுமே தெரியாமல் தான் இருக்குது. எனக்கு இந்த 2 சம்பவங்களெல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் இந்த எபிசோட் நான் ஷேர் பண்ணிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் என்னென்னு மெசேஜ் பண்ணுங்கள், என்ன ஏதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம்
இதெல்லாம் இல்லாமல் பார்த்து வேறு ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் வேறு எதுவுமே பெருசாக அது மாதிரி நடக்கலை. இந்த 2 சம்பவம் தான் நடக்குது அடிக்க. இதுவே இந்த பஸ்ஸில் வந்து பயங்கர கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு வந்து லாஸ்ட்டு பின்னாடி படிக்கட்டு வழியாக ஏறி வராங்க அப்படின்னா நம்ம நினைப்போம், அம்மா இங்கே நிற்க முடியாது, இங்கே இடம் இல்லை, நீங்கள் முன்னாடி போய் ஏறுங்கம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த அக்கா வந்து அடித்து பிடிச்சி படிக்கட்டில் ஏறிடுறாங்க. 2வது படிக்கட்டில் ஏறி நிற்கிறாங்க. ஏறி நின்றதுக்கப்புறம் நம்மளும் சொல்கிறோம், முன்னாடி ஏறிக்கலாம்லம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த அக்கா லேடிஸுக்கு வழி விடுங்க, எதுக்கு இங்கே படிக்கட்டில் இப்படி போய் நிற்கிறீங்க, இல்லை ஒரு லேடிஸ் ஏறுறாங்க, அவங்களுக்குலாம் இதுவே இல்லையா, ஒரு லேடிஸ் உள்ளே விடுங்க, ஒரு லேடிஸை தனியாக விடுங்கங்கிறாங்க அந்த அக்கா. நாங்கள் தான் சொன்னோமே பின்னாடி ரொம்ப கூட்டமாக இருக்குது, முன்னாடி போய் ஏறுங்கக்கான்னு சொன்னோமே, ஏன் கேட்கல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது வந்து வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்படியும் சில பேர் இருக்காங்க. ஞாபகம் வந்துடுச்சு, இதை விட இன்னொரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் ஒரு நாள் வந்து சத்திரம் வரைக்கும் போயிருந்தேன். சத்திரத்துலேருந்து இப்போ கருமண்டபத்துக்கு பஸ்ஸு, இந்த நாவலுக்கு உட்பட்ட பஸ்ஸு வந்துச்சு. அந்த பஸ்ஸில் வந்து ஏறினேன். அது ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட நார்மல் டீசல் பஸ் தான். பட் அந்த ஈவி பஸ்ஸில் ஒரு கதவு இருக்கும்ல, அந்த மாதிரி கதவு தான் இருந்துச்சு, டபுள் டோரு. அப்போ என்ன பண்ணாங்க, வண்டி வந்து மார்க்கெட்டில் நின்றுச்சு. மார்க்கெட்டில் பயங்கர கூட்டம். நான் வந்து சாயங்காலம் டைம் ஒரு 6:15 6:30 அந்த மாதிரி இருக்கும், சரியான கூட்டம். நான் லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்துருக்கிறேன். மார்க்கெட்டில் ஏறுறவங்களாம் நிறைய பேர் ஏறிட்டாங்க. பஸ்ஸு பின்னாடி டிராஃபிக்கு. டிரைவருக்கு என்னன்னா சீக்கிரம் பஸ் எடுத்துகிட்டு மூவ் ஆகணும் அப்படின்னு தான். லாஸ்ட்டாக ஒரு அக்கா ஏறினாங்க. அந்த அக்கா கையில் 2-3 கட்டைப்பை வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஒரு 45 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து படிக்கட்டில் ஏறி இந்த கட்டைப்பையை தூக்கி வைக்கிறாங்க. கண்டக்டரும் கண்டக்டருக்கு பையை கூட வாங்கலை. அந்த அக்கா தனியாக பையை தூக்கி போட்டாங்க முன்னாடி. இந்த அக்கா 2வது படிக்கட்டில் ஏறிடுச்சு. இந்த கையை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதவை லாக் பண்ணிட்டாங்க. எல்லாட்டையும் கதவை லாக் பண்ண கை போச்சுன்னு கத்துறாங்க. அந்த அக்கா டிரைவர் வண்டி நிப்பாட்டி அப்போ கதவை திறந்துட்டப்போ அதுக்கப்புறம் கைக்கு நல்லபடியாக ஒன்றுமே ஆகலை. அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். யாரும் எதுவுமே ஆகலை, பிரச்சனைலாம் இல்லை. பஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அந்த அக்கா வந்து அந்த அக்காவுக்கு ஒரு அக்கா சீட்டு தராங்க, உட்காருங்க அக்கா அப்படின்னு சொல்லி சீட்டு தராங்க. அந்த அக்கா உட்காந்துட்டாங்க. உட்காந்தது அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு இந்த அக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன டிரைவர், என்ன கண்டக்டர் வேலை பார்க்குறீங்க, கை போச்சுன்னா உங்கள் டிரைவர் கூட பரவாயில்ல, கண்டக்டர் நீங்கள் கொடுப்பீங்களா, என்ன சொல்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படின்னு சத்தம் போடுறாங்க அந்த அக்கா. நான் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அப்படின்னா, டிரைவர் என்னை பொறுத்த வரைக்கும் சைடு கண்ணாடியில் யாராச்சும் ஏறுறாங்களா இல்லையான்னு மட்டும்தான் தெரியும். அவங்க ஏறிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த அக்கா படிக்கட்டு 2வது படிக்கட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஸோ டிரைவர் என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் ஏறுறவங்க யாரும் இல்லைப்பா அப்படின்ட்டு கதவை லாக் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த அக்கா 2வது படிக்கட்டே நிற்கிது. அது டிரைவருக்கு தெரியாது. கண்டக்டராக சொல்லியிருக்கலாம், அவரும் விசில் ஊறிட்டார். என்ன பதட்டமாச்சு அப்படின்னா, சரியான டிராஃபிக், நகரவே முடியல, சீக்கிரம் ஈடுன்ட்டாங்க. இப்போது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, டிரைவர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா கத்துது, என்ன டிரைவர் தருவாரா, அவன் தருவான், இவன் தருவானா, அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, 2 பேர் பக்கமே தப்பு இருக்குது தான். இந்த அக்கா ஸ்டாப்பிங்கில் இருந்து டக்குன்னு ஏறாமல் அப்படியே பொறுமையாக ஒரு அலட்சியமாக ஏற்பாங்களே, அவங்க 2 பேர் வச்சு தான் 2 பேரை முன்னாடி தூக்கி போட்டாங்க. அடுத்து ஏறினதே இருக்கலாம். அவங்க படிக்கட்டில் ஏறி நின்றுட்டு பின்னாடி ராணி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏறுறாங்க. டிரைவர் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக கவனிச்சுட்டு கண்டக்டர் என்னென்னு கேட்டு அப்புறம் கதவை லாக் பண்ணியிருக்கலாம். உடனே லாக் பண்ணிட்டார் அவரும். அதுக்கு மேலே ஸோ அதுதான் நடந்துச்சு. பஸ்ஸில் நிறைய சம்பவம் நடக்குது. நம்ம ஊராக இருந்தாலும் சரி, வெளியூராக இருந்தாலும் சரி, பஸ்ஸில் போகிறப்ப பார்த்து பக்குவமாக வைப்பாங்க. இன்னும் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என் பசங்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி இருக்குது. என்ன நடக்க போகுது, எங்கே கொண்டு போய் சேர போகுதுன்னு தெரியல. எங்கே சொல்ல வரேன் அப்படின்னா, எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஆக போகுது. ஸோ எனிவேஸ், நீங்களாம் பஸ்ஸில் எப்படி போயிட்டு வரீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தட்டி விட்டு போங்க. நான் என்னென்னு பார்க்குறேன். அடுத்த எபிசோட் வரைக்கும் ஜாலியாக தெம்பாக சாப்பிடுங்க, தண்ணி நல்லா குடிங்க. வெயில் காலம், அசால்ட்டெல்லாம் இருக்காதிங்க. பாருமா, ஏதாவது வேலை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும், பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, தண்ணி அதிகமாக குடிங்க. நல்லதே நடக்கும், யாவும் நன்மைக்கே. லைஃப் வில் பி ஜிங்கால் அல்லாம